Welcome to TAFIs. ஸோ ஆல்ரெடி நம்ம நம்பர் சிஸ்டத்தில் ஒரு பேசிக்ஸ் வீடியோஸ் பார்த்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஏன்னா பேசிக் ஒரு நம்பர் சிஸ்டம் பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்து போகிற கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் வந்து பார்க்குறத விட நம்ம பேசிக்லேருந்து பார்க்குறப்ப தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் அந்த வகையில் நம்பர் சிஸ்டத்தில் அடுத்து நம்ம எல்லா எக்ஸாம்லையும் கேட்குற கான்செப்ட் வந்து டிவிசபிலிட்டி ரூல். ஸோ டிவிசபிலிட்டி ரூல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா, அப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், ஒரு பெரிய நம்பர் எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ 1 2 3 5 4 5 6 இந்த நம்பர் வந்து எனக்கு வந்து 3 ஆல் டிவிசபிள் ஆகுமா, இல்லை 9 ஆல் டிவிசபிள் ஆகுமா, 6 ஆல் டிவிசபிள் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுதான் டிவிசபிலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிவிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், டிவைட் பண்ணுறது தான். இதை வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது 3 ஆல் ஆகிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, 9 ஆல் ஆகிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, 6 ஆல் டிவிசபிள் ஆகுனா ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பார்க்குறது தான் டிவிசபிலிட்டி ரூல் அப்படின்றது. ஸோ அது வந்து 2லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு 10 12 வரைக்கும் இருக்குது, 13 வரைக்கும் இருக்குது. நம்ம அது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கான சம்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிவிசபிலிட்டி ரூல் அப்படின்றப்ப நம்ம எப்பயுமே பேசிக் எதுலேருந்து ஆரம்பிப்போம்? 2 தான். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இது எல்லாத்துக்குமே டிவிசபிலிட்டி ரூல் பார்க்க போகிறோம். அப்போ 1லேருந்து எல்லாத்துக்குமே டிவிசபிலிட்டி ரூல் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வேறு இதோட பேஸ் பண்ணி வர நம்பர்ஸையும் பார்க்க போகிறோம். நான் அது சம் சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். இப்போ 1க்கு நம்ம தெரியும் யூனிவர்சல் ஃபேக்டர் தான். அப்போ 1 அப்படின்றத நம்ம பிரச்சனை இல்லை, அதை அப்படியே விட்டுருக்கலாம். இப்போ 2 எடுத்துட்டோம்னு வைங்களேன், ஏன்னா எந்த நம்பருமே 1 ஆல் டிவிசிபிள் ஆகும்ல. அப்போ 6/1 6 தான், 7/1 7 தான், 27/1 27 தான், 567/1 567 தான். ஸோ அதனால் அப்போ 1 அப்படின்றது ஒரு யூனிவர்சல், அதனால் அதை விட்டுரும். இப்போ 2ஓட டிவிசபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, லாஸ்ட் டிஜிட்டை வச்சே சொல்லிடலாம். இப்போ ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 2ஆல் டிவிசபிள் ஆகும். அதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கட்டும், 6 7 6 8 2 3 4 5 8 1 இப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்குன்னு 6 4 இப்படி இருக்குன்னு வைங்களேன். இந்த மொத்த நம்பருமே 2ஆல் டிவிசல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து முதல்லேருந்து பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. முதல்லேருந்து திருப்பி நம்ம நார்மல் டிவிஷன் என்ன பண்ணுவோம், இதுதான் நம்ம நார்மல் டிவிஷன். 6 7 சம்திங் போட்டு அப்போ 3 டைம்ஸ் 6, ஓகே, ரிமைனிங் 7 எடுத்தாலும் திருப்பி 3 டைம்ஸ் 6, ரிமைனிங் 1, அந்த நம்பர் இறக்கிது. ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அதோட ரிமைண்டர் நம்மளுக்கு 0வாக இருக்கணும். இப்போ ஒரு நம்பர் டிவிசிபிள் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, அது கடைசியில் அதோட ரிமைண்டர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ரிமைண்டர் 1 2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இதுதான் ஒரு டிவிசிபிலிட்டிக்கான பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் நம்பரை வச்சே சொல்லிடலாம். இந்த லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மொத்த நம்பருமே 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ ஒரு நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். அது 2 4 6 8 0, அது எல்லாமே 0வும் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். 0 அப்படின்றதுமே இருந்தாலே 2ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதுதான் 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல். சரி, இப்போ 2 பார்க்குறப்ப அப்படியே அதோட இப்போ நான் சொன்னேன்ல அதோட சப் அதையும் பார்த்துடலாம். இப்போ 2னா என்னது, 2 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது, 16 இருக்குது, 32 இருக்குது. இதோட டிவிசிபிலிட்டியும் பார்த்துடலாமா அப்படியே? ஸோ இதோட டிவிசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டிஜிட் 2ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அது 2ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த நம்பருமே 2ஆல் டிவிசிபிள் ஆகும். லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது மொத்தமும் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போ வந்து இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், இது 4ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டோம்னா நம்ம என்ன செக் பண்ணால் போதும்னா, இந்த லாஸ்ட் 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பர் 4ஆல் டிவிசிபிள் ஆனாலே எனக்கு அந்த மொத்த நம்பருமே 4ஆல் டிவிசிபிள். இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம், எத்தனை நம்பர் இருந்தாலுமே லாஸ்ட் 2 நம்பர் எனக்கு 4ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த மொத்த சீரீஸுமே 4ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்து 8ன்னு பார்க்குறப்ப அதே தான், லாஸ்ட்டு 3 டிஜிட். இப்போ இந்த லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருந்தாலும் சரி இது வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகும். நீங்கள் வந்து சும்மா ரேண்டமாக கேல்குலேட்டர்லேயே இதில் கூட செக் பண்ணி பாருங்கள், இது 8ஆல் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு. இது ஏன்னா எனக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இல்லை, இந்த நம்பர் நான் சும்மா தானே எழுதுனேன், ஆனால் எனக்கு இந்த நம்பர் தெரியும், இது 8ஆல் டிவிசிபிள் ஆகும். 8 4s 32, 8 1s 8. இது அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 0 தான் வரும் இதுக்கு.
அப்போ இந்த லாஸ்ட் 3 நம்பர் எனக்கு 8ஆல் டிவிசபிள் ஆச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருந்தாலும் எனக்கு 8ஆல் டிவிசபிள் ஆகும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அப்போ 2க்கு பார்த்தாச்சு, 4க்கு பார்த்தாச்சு, 8க்கு பார்த்தாச்சு. அப்போ 16க்கு என்னமா இருக்கும்? இப்போ 2க்கு பார்க்குறப்ப லாஸ்ட் 1 டிஜிட், 4க்கு பார்க்குறப்ப லாஸ்ட் 2 டிஜிட், 8க்கு பார்க்குறப்ப லாஸ்ட் 3 டிஜிட். அப்போ 16க்கு பார்க்குறப்ப என்ன இருக்கும்? லாஸ்ட் 4 டிஜிட். அப்போ 32 பார்க்குறப்ப லாஸ்ட் 5 டிஜிட். சரி, இது எதை வச்சு சொல்கிறோம்? எப்படி இந்த 4 5 எனக்கு எப்படி தெரியும்னா, ஒன்றும் இல்லை, 2 பவர் தான் எல்லாமே. இது 2 பவர் 1, இது 2 பவர் 2, இது 2 பவர் 3, இது 2 பவர் 4, இது 2 பவர் 5. அவ்வளோதானே, இந்த பவர் தான். அப்போ ஒரு டிஜிட், லாஸ்ட் 1 டிஜிட் 2ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் மொத்தமாக டிவிசபிள் ஆகும். இங்கே 2 அப்படின்னு இருக்கா, லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவிசபிள் ஆகுனா மொத்த சீரிஸும் 4ஆல் டிவிசபிள் ஆயிடும். இங்கே பவர் 3 இருக்கா, லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா மொத்த நம்பருமே 8ஆல் டிவிசபிள் ஆகும். லாஸ்ட் 4 டிஜிட் 16ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா அந்த மொத்த சீரிஸுமே 16ஆல் டிவிசபிள் ஆகும். லாஸ்ட் 5 டிஜிட் 32ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா அந்த மொத்த சீரிஸுமே 32ஆல் டிவிசபிள் ஆகும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இதான் பேசிக் கான்செப்ட். 2 வச்சு பார்க்குறப்ப நம்ம 2 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு, 8 பார்த்தாச்சு, 16 பார்த்தாச்சு, 32 பார்த்தாச்சு. நம்ம அடுத்து 64 வந்தாலும் அதே தான். அப்படியே அந்த 2 பவர் சீரிஸில் வர எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இதை வச்சுட்டு இதை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்களே, இதை அப்படியே நம்ம 5க்கும் அப்ளை பண்ணலாம். சரி, 5க்கு எப்படி பார்க்குறது அப்படின்னா அதே தான். 5 25 125 சேம் தான். இங்கே என்ன சொல்லுவோம்? 5 பவர் 1ஆ, இங்கே 5 ஸ்கொயரா, 5 பவர் 3ஆ. இப்போ 5 தெரியும். லாஸ்ட் நம்பர் 5ஆல் டிவிசபிள் ஆச்சு அப்படின்னா அது வந்து 5ஆல் டிவிசபிள் ஆகணும். ஸோ அது வந்து லாஸ்ட் நம்பர் என்ன சொல்லலாம்னா 5ஆ இருக்கலாம், இல்லை 0வா இருக்கலாம். லாஸ்ட் நம்பர் 5ஆவோ 0வா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னது 5ஆல் டிவிசபிள் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ 25ன்னு வர்றப்ப லாஸ்ட் 2 டிஜிட் 25ஆல் டிவிசபிள் ஆகும். லாஸ்ட் 2 டிஜிட் 25ஆல் டிவிசபிள் ஆகுச்சுன்னா இப்போ 25 1 6 2 1 இந்த மாதிரி இருந்துச்சு. இது 25ஆல் டிவிசபிள் ஆகும்னா ஆமாம் ஆகும். ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் 25ஆல் டிவிசபிள் ஆகும். இப்போ இதே இதுனா 1 7 5 6 2 5 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இது 25ஆல் டிவிசபிள் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம். லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குல்ல, 50 25ஆல் டிவிசபிள் ஆகுமா? ஆமாம். 25 × 2 50, ரிமைண்டர் 0. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் 25ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா இந்த மொத்த ஈக்குவேஷனுமே 25ஆல் டிவிசபிள் ஆகும். இப்போ இந்த 50க்கு பதிலாக 75 இருந்துச்சுன்னா டிவிசபிள் ஆகுமா? ஆகும். இந்த 50க்கு பதிலாக 0 2 0 இருந்துச்சுன்னா டிவிசபிள் ஆகுமா? ஆகும். ஸோ இது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்குறப்ப 25 பார்க்குறப்ப இதுதான். இப்போ 125க்கு அதே தான். லாஸ்ட்டு 3 டிஜிட் இப்போ வந்து 250 வச்சுக்கோங்க. இதான் லாஸ்ட் 3 டிஜிட் அப்படின்னா முன்னாடி என்ன நம்பர் வேணாலும் இருக்கட்டும், 1 1 1 1 போடுங்க, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். போட்டுட்டு 125 டிவிசபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 125 250ஆல் டிவிசபிள் ஆகுமா? ஆமாம். 125 × 2 டைம்ஸ் 250, இல்லை 250 டிவைடட் பை 2 150. நீங்கள் எப்படி போட்டாலும் என்ன ரிமைண்டர் 0 வரணும். எனக்கு ரிமைண்டர் 0 வருதா? ஆமாம் வருது. அப்படி வந்துச்சுன்னா இந்த மொத்த சீரிஸுமே என்னது 125 டிவிசபிள் ஆகுமானா? ஆமாம் ஆகும். ஸோ இதுதான் வந்து 5 25 125க்கான சீரீஸ்க்கான டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேவா? இப்போ 1 பார்த்தாச்சு, 5 பார்த்தாச்சு, இப்போ 4 பார்த்தாச்சு. இப்போ 3 இருக்குல்ல நடுவில், அந்த லைட்டாக 3 பார்த்துருவோமா? இப்போ 3க்கும் 9க்கும் ஒரே மாதிரி தான். அதாவது என்ன அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் 3ஆல் டிவிசபிள் ஆகணும், இல்லை 9ஆல் டிவிசபிள் ஆகணும். அதாவது ஒரு டிஜிட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ 1 2 3 இது வந்து 3ஆல் டிவிசபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டினேன் அப்படின்னா அது எனக்கு 3ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா அது 3ஆல் டிவிசபிள் ஆகும். இந்த நம்பர் கூட்டின நம்பர் 9ஆல் டிவிசபிள் வந்துச்சு அப்படின்னா 9ஆல் டிவிசபிள் ஆகும். நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், ஈஸியாக புரியும். இப்போ 1 2 3 இதை ஆட் பண்ண என்ன வரும்? 6ன்னு வருது. 6ன்ற நம்பர் 3ஆல் டிவிசபிள் ஆகுமா? ஆகும். அப்போ 1 2 3 3ஆல் டிவிசபிள் ஆகும். இப்போ 2 5 7 9 6ன்னு இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 7 7 14 14 + 6 20. இது 3ஆல் டிவிசபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை கூட்டினா எனக்கு 20 வருது. 20 3ஆல் ஆகுமானா? ஆகாது. என்ன ஆகாதுன்னா எப்படி ஆகாதுன்னு சொல்கிறோம்? ஏன்னா இதில் 3ஆல் போடுறப்ப ரிமைண்டர் 2 வருதா? ரிமைண்டர் வந்தால் அது டிவிசபிள் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் டிவிசபிள் கிடையாது. அப்போ 20 அப்படின்ற நம்பரு 3ஆல் டிவிசபிள் ஆகாது அப்படின்னு தெரியும். சரி, இப்போ இந்த 20ன்னு வந்துடுச்சு. இப்போ இதோட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு டிவிசபிள் ஆகும்? இப்போ 20ஓட எனக்கு 1 அப்படின்ற ஒரு நம்பரை கூட்டினா 21ன்னு வந்துடுவான்.
21 3ஆல் டிவிசபிள் ஆகுமானா ஆமா ஆகும். 3 21. அப்ப இந்த நம்பரோட எனக்கு 1 அப்படின்ற நம்பரை கூட்டினேன்னா எனக்கு வந்து டிவிசபிள் ஆகும். இப்போ நான் வந்து 2577 3ஆல் டிவிசபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 7 14 21 ஆமா ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நெட்டில் இல்லை நீங்கள் கேல்குலேட்டரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆகும். ஸோ இதுதான் வந்து 3க்கான டிவிசபிலிட்டி ரூல். இப்போ 21 27 30 33 3ஆல் டிவிசபிள் ஆகிற எல்லா நம்பருக்குமே அந்த ஃபாலோ ஆகாது. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து 9ஓட டிவிசபிலிட்டி ரூல் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ 9ஓட டிவிசபிலிட்டி சேம் சொன்ன மாதிரி தான், அந்த நம்பரை ஒரு டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 7 6 3. இப்போ இந்த நம்பர் இருக்கா, இது கூட்டணும் அப்படின்னா என்ன வருது? 9 9 18. இந்த 18 அப்படின்றது 9ஆல் டிவிசபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும். அப்போ இந்த 2763 அப்படின்ற நம்பரும் 9ஆல் டிவிசபிள் ஆகும். இப்போ 9ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 9 18 27 36 45. ஸோ இந்த மாதிரி போகிற நம்பர் 54 எல்லாமே 63 எல்லாமே அது எல்லாமே 9ஆல் டிவிசபிள் ஆகுது. கூட்டுறப்ப நம்ம வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 9ஆல் டிவிசபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து 9ஓட டிவிசபிலிட்டி ரூல். நீங்கள் எந்த நம்பர் 1 1 1 6 இந்த நம்பர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆகும். எப்படி சொன்னோம்? 6 + 1 + 1 + 1 9. அப்போ 9ன்றது 9ஆல் டிவிசபிள் ஆகும். அது 9ஆக இருக்கலாம், இல்லை கூட்டினா 18ஆக வரலாம், இல்லை 27ஆக வரலாம். எப்படி வந்தாலும் அது 9ஆல் டிவிசபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகேவா? இப்போ 1 பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு, 3 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு, 5 பார்த்தாச்சு, 6க்கான டிவிசபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கோ. இப்போ வந்து 5 6 7 2 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டிவிசபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நம்பர் எப்போ 6ஆல் டிவிசபிள் ஆகும் அப்படின்னா இந்த நம்பர் 2ஆலையும் டிவிசபிள் ஆகணும், 3ஆலையும் டிவிசபிள் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக 6ஆல் டிவிசபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இது 2ஆல் டிவிசபிள் ஆகுமா? ஆகும். ஏன்னா லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பர் இருக்குது, 2 இருக்குல்ல ஈவன் நம்பர். இப்போ இது ஆட் பண்ண என்ன வருது? 9 15 20. அப்போ 20 அப்படின்றது 3ஆல் டிவிசபிள் ஆகுமா? ஆகாது. அப்போ இது வந்து 6ஆல் டிவிசபிள் ஆகாது. இந்த நம்பர் 6ஆல் டிவிசபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. 2 இந்த நம்பர் 216 ஒரு நம்பர் எடுத்துக்கேன். இது வந்து 6ஆல் டிவிசபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பர், அப்போ 2ஆல் டிவிசபிள் ஆகும். ஓகே, இப்போ இதை கூட்டினா என்ன வருது? 7 8 7 9. அப்போ 9 அப்படின்றது 3ஆல் டிவிசபிள் ஆகுமா? ஆமாம் ஆகும். அப்போ 2ஆலையும் டிவிசபிள் ஆகும், 3ஆலையும் டிவிசபிள் ஆகும்னா எனக்கு கண்டிப்பாக 6ஆலையும் டிவிசபிள் ஆகும். இதுதான் 6க்கான டிவிசபிலிட்டி ரூல். அப்போ ஒரு நம்பர் 2லையும் டிவிசபிள் ஆகுது, 3லையும் டிவிசபிள் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு 6ஆலையும் டிவிசபிள் ஆகும். இதுதான் வந்து 6க்கான டிவிசபிலிட்டி ரூல். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். நான் இந்த இது முடிச்சுட்டு சொல்கிறேன் மீதி இருக்கிறத. இப்போ 7 இருக்கா, 7க்கான டிவிசபிலிட்டி நம்ம கடைசி அப்புறம் பார்ப்போம். 8க்கு பார்த்தாச்சு, 9க்கு பார்த்தாச்சு, 10க்கு தெரியும் லாஸ்ட் டிஜிட் 0வாக இருந்தால் அது கண்டிப்பாக 10ஆல் டிவிசபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். 11. இப்போ 11க்கு அடுத்து பார்க்கணும், 12க்கு பார்க்கணும், 13க்கு பார்க்கணுமா? நான் 11 7 11 13 எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்குது. நான் அதையும் சொல்லிடுறேன். 11க்கு தனியாகவும் இருக்குது, அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ 11 அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். 11 கியூப் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் கியூப்லாம் ரொம்ப முக்கியம், அதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்து வர டாபிக்ஸில் ஸ்கொயர் கியூப்ஸ் தான் படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 1331 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன். இப்போ இது 11ஆல் டிவிசபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் 11 கியூப் தான். ஆனால் நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இதையும் ஆட் பண்ணி இது 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 4. இதுக்கான டிஃபரன்ஸ், இது 2க்கான டிஃபரன்ஸு ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லை 11ஆக இருக்கலாம், இல்லை 11ஓட மல்டிப்புளாக இருக்கலாம். அப்போ 11ஓட மல்டிப்புள் என்னது? 11ஆக இருக்கலாம், 22ஆக இருக்கலாம், 33ஆக இருக்கலாம், 44ஆக இருக்கலாம், 55ஆக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ சின்ன நம்பர்னா ஈஸியாக போடுறோம், ஒரு பெரிய நம்பர்னா நம்மளால போட முடியாதுல்ல. அதனால தான் இப்போ வந்து 1 7 6 7 1 1 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஆட் பண்ண என்ன வரும்? எப்படி ஆட் பண்ணோம்னா 6 + 1 9 வருதா, 8 வருதா, 6 + 1 + 1 8. அப்போ இது 2 ஆட் பண்ணால் 14 14 15. இது 2க்கான டிஃப்ரென்ஸு 7. அப்போ இது 2க்கான டிஃப்ரென்ஸ் 7. அப்போ இது 11ஆல் டிவிசபிள் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இதோட டிஃப்ரென்ஸ் ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை இதோட டிஃப்ரென்ஸ் 11ஆக இருக்கணும், இதோட டிஃப்ரென்ஸ் 11ஓட மல்டிப்புளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட், 11க்கான டிவிசபிலிட்டி ரூலுக்கான கான்செப்ட். இப்போ 121 எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான். இது 2 ஆட் பண்ணால் என்ன வருது? 2. இங்கே 2 இருக்கா, அப்போ 2க்கான டிஃபரன்ஸ் 0.
ஸோ ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பரை அப்படியே ஆட் பண்ணணும். இப்போ இந்த 1 3 இங்கே இப்போ 1 4ன்னு வச்சுக்குவோம், இங்கே 1 4, இங்கே 1 4 1 4ன்னு வச்சுக்குவோம். இப்போ இதை விட்டு அப்படியே ஆட் பண்ணணும். இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். அந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ 11ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து டிவிசிபிலிட்டி ரூலில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து நீங்கள் வேறு மாதிரி போடலாம். 7 11 13 7க்கும் ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 7ன்னு எடுத்துக்கோங்க. டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தெரிஞ்ச நம்பரை எடுத்துக்கிறேன். 343 அப்படின்னா என்னது? 7ஓட கியூப். நான் இதை வந்து எக்ஸாம்பிளுக்கான எடுத்துக்கிறேன். ஸோ இதோட நார்மலாக 7க்கு மட்டும் டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இதை மட்டும் இன்ட்டு 2 பண்ணிக்கணும். இன்ட்டு 2 பண்ணால் என்ன வரும்? 6ன்னு வருமா? அப்போ இந்த மீதி இருக்க நம்பரை இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது? 28. இப்போ இந்த 28ன்ற நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா இந்த நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா 7ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ ஸ்டெப் 1 என்னது? லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ லாஸ்ட் 3 × 2 6. அந்த நம்பருக்கும் இந்த 34க்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ டிஃபரன்ஸ் என்னது? 28. அந்த 28ன்ற கிடைச்ச நம்பர் வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்படி இல்லாட்டி டிவிசிபிள் ஆகாது. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, அடுத்து என்னது? 12 ரிங்ஸ். 12 அப்படின்னு இருக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது 12ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அப்போ 12 அப்படின்னா நம்மளுக்கு 2 விதமாக இருக்குது. 6 × 2 12, 4 × 3 12. அப்போ இது ரெண்டையுமே எடுத்துக்கலாமா? ஒரு நம்பர் 6ஆலே ஆச்சு 2ஆலே ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 12ஆல் ஆகும். இல்லை ஒரு நம்பர் 4ஆலே ஆச்சு 3ஆலே ஆச்சுன்னா அது கண்டிப்பாக 12ஆல் ஆகும். இந்த 2 கான்செப்ட் இருக்கா? ஆனால் இதில் ஒன்று மட்டும்தான் ட்ரூ, ஒன்று வந்து ஃபால்ஸ். எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டு, இது வந்து தப்பு. ஸோ ஒரு நம்பர் 6ஆலே ஆச்சு 2ஆலே ஆச்சுன்னா அது கண்டிப்பாக 12ஆல் ஆகணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு நம்பர் 4ஆலே ஆச்சு 3ஆலே ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 12ஆல் ஆகும். ஸோ உங்கள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் புரியும். 18ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? இந்த 18ன்ற நம்பர் 2ஆல் ஆகுமா? ஆமாம் ஆகும். 6ஆல் ஆகுமா? ஆமாம் ஆகும். இப்போ இது 12ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது? ரிமைண்டர் 6 வரும். இல்லைன்னா ரிமைண்டர் வருது. ரிமைண்டர் வந்தாலே அந்த நம்பர் டிவிசிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தமா? அப்போ ஒரு நம்பர் 6ஆலே ஆச்சு 2ஆலே ஆச்சுன்னா அது கண்டிப்பாக 12ஆல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஏன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா இது ரெண்டுக்குமே வந்து இந்த 2 நம்பருமே என்ன நம்பராக இருக்கணும்னா கோப்ரைமாக இருக்கணும். அதாவது அது ரெண்டுக்கான HCF 1ஆக இருக்கணும். 1 அப்படின்ற நம்பர் தான் HCF-ஆக இருக்கணும். அப்போ இது ரெண்டுக்கான HCF என்னது? 2. ஏன்னா இந்த 2 1s are 2, 2 3s are 6. அப்போ HCF என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது? 2க்கும் காமனாக இருக்க ஃபேக்டர் இங்கே 2 இங்கே. ஆனால் இப்போ 4க்கும் 3க்குன்னு பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் என்னது? 1 தான் இருக்கும். காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். இப்போ ஒரு நம்பர் 24ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். இந்த நம்பர் 4ஆல் ஆகுமா? ஆமாம் ஆகும். 3ஆல் ஆகுமா? ஆமாம் ஆகும். அப்போ 3ஆலையும் 4ஆலையும் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 12ஆல் ஆகும். இதுதான் வந்து டிவிசபிலிட்டி ரூலுக்கான கான்செப்ட். 12க்கான டிவிசபிலிட்டி ரூலுக்கான கான்செப்ட். ஒரு நம்பர் 4ஆலே ஆச்சு இல்லை 3ஆலே ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 12ஆலே ஆகும்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு நம்பர் 6ஆலே ஆகுது 2ஆலே ஆகுது அப்படின்னா இங்கே நம்ம அப்படி சொல்ல முடியாது. டிவிசபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ரெண்டுக்கும் HCF 1ஆக இருக்கணும். கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 நம்பருமே கோப்ரைமாக இருக்கணும். இல்லாட்டி 2 நம்பருக்கும் HCF 1ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோப்ரைமு HCF 1 இதெல்லாம் போன நம்பர் சிஸ்டம் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தான் புரியும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்திலே அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். அதோட அப்போ தான் ஒரு லைட்டாக ஒரு கண்டினியூஷன் மாதிரியாச்சும் இருக்கும். சொல்கிறப்ப ரெஃபரன்ஸ் சொல்ல முடியும் அப்படின்றது. ஸோ அதுக்கான கான்செப்ட் இதுதான். அப்போ ஒரு நம்பர் எப்பயுமே அது அப்படி தான் பிரிக்கிறப்ப நம்ம அப்படி தான் பிரிக்கணும். இப்போ வந்து அப்படி பிரித்தாதான் நம்மளுக்கு வந்து டிவிசபிள். இப்போ 24ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன். இதுக்கான டிவிசபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 4ன்னு பிரிக்கலாம், 12 2ன்னு பிரிக்கலாம், 8 3ன்னு பிரிக்கலாம். இப்போ 2 நம்பர் நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 4 எடுக்க முடியாது. ஏன்னா இதோட HCF 2. 12 2 எடுக்க முடியாது. ஏன்னா இதோட HCF 2. 8 3 எடுக்கலாமானா எடுக்கலாம். ஏன்னா இதோட HCF என்னது? 1 தான். அப்போ நம்ம டிவிசபிலிட்டி ரூல் பிரிக்கிறப்ப எதை எடுத்துக்கணும் அப்படின்னா 2க்கும் எதுக்கு HCF 1ஆக இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கான HCF 6 4க்கான HCF 2, 12 2க்கான HCF 2, 8 3க்கான HCF 1. அப்போ நம்ம டிவிசபிலிட்டி ஒரு 24ஓட டிவிசபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 4 கிடையாது, 12 2 கிடையாது, 8 3 அதுதான். அப்போ 8 3 அப்படின்றதான்
24க்கான டிவிசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் படிக்கிறதுக்கும் சரி போட்டு பார்க்கறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து இன்னும் ஒன்று மட்டும் சொன்னோமா, இப்போ 7, 11, 13 இது 3க்கும் ஒரே ஒரு கான்செப்ட் டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது 3க்கு அது ஃபாலோ ஆகுதா அப்படின்றது தான். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக இது எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா 6 நம்பரை மொத்தம் 6 நம்பர் இருக்கணும். இது 6 நம்பர் இருக்கணும். இதில் 4 நம்பர் இருந்தாலும் முன்னாடி 0 போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 2 3 4 இப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ இங்கே 4 நம்பர் தான் இருக்குது. இப்போ நம்ம இது 6 நம்பரை மாற்றோம்னா என்ன பண்ணலாம், பின்னாடி 0 போட்டோன்னா என்னது, இந்த நம்பரோட வேல்யூவே மாறிடும். அப்போ எப்பயுமே பின்னாடி 0 போடக்கூடாது, முன்னாடி தான் 0 போடணும். 0 0 1 2 3 4. இப்போ இந்த 6 நம்பர் எப்படின்னா 3 3 பிரிச்சுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே 6 நம்பரை 3 3 பிரிச்சுக்கணும். 0 0 1 2 3 4. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது, 200 303 233. சாரி 233. இந்த 233 நீங்கள் அப்படியே பார்க்க வேண்டியது, 7 ஆல் ஆகுதா 13 ஆல் ஆகுதா 11 ஆல் ஆகுதா 13 ஆல் ஆகுதா அப்படின்னு. இப்போ இது 7 ஆகுமா? 7 ஆல் ஆகுனா ஃபஸ்ட் நீங்கள் டேரக்டாக டிவைட் பண்ணி பார்த்தா 21 வரும். 2னா 20 ஆகாது. அப்போ இது 7 ஆல் ஆகாது. 11 ஆல் ஆகுமா? 5 3 ஆகாது. 13 ஆல் ஆகுமா? 13 ஆல் ஆகாது. அப்போ இந்த நம்பர் 7 ஆலே ஆகாது, 11 ஆலே ஆகாது, 13 ஆலே ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் பிரிச்சுக்கணும் 3 கான்செப்ட். அப்போ இதோட கான்செப்ட் என்னன்னா, ஸோ நம்பர்ஸோட கான்செப்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கான நம்பரே நான் ஒன்று சொல்கிறேனே, இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்பெஷல் நம்பர் தான். ஏன் அப்படின்னா இப்போ 7 × 11 × 13 அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் நம்பர். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எப்படி வரும்னா 1001 அப்படின்னு வரும். 1001 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்பரு. ஸோ இதை வந்து டிவிசிபிலிட்டி ரூலில் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. எப்படி அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த NTPCலேயே இதிலே ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. 4 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ ஒரு 4 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒரு நம்பர் வந்து 7 ஆலே ஆகணும், 11 ஆலே ஆகணும், 13 ஆல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஏதோ 1 2 3 4 6 0 0 6 1 2 1 1 இல்லை 1 0 1 6 இந்த மாதிரி ஏதோ 4 ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் கொடுத்துட்டாங்க இந்த நம்பர் எது வந்து 11 ஆலே ஆகணும், 7 ஆலே ஆகணும், 13 ஆலே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுன்னா ஒன்றா போட்டு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இது 7 ஆல் ஆகுதா பார்க்கணும், 11 ஆல் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 11 ஆல் ஆகுதான்னு பார்த்தோம்னா இது தெரிஞ்சு 4 6 ஆகாது. இது ஆகும். இப்போ இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2 ஆகாது, இங்கே ஆகாது. அப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஆகணும். இப்போ இதுக்கு முன்னாடி இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த 7 11 13 அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் நம்பர். அப்போ இந்த நம்பரை பிரிச்சிங்கன்னா என்ன வரும், 1001 × 6 டைம்ஸா. அப்போ இந்த நம்பரோட 6th மல்டிபிள் இருக்குது. அப்போ 1001 அப்படின்ற நம்பரு 7 × 11 × 13 அதோட எத்தனை மல்டிபிள் வந்தாலும் அது 7 ஆலே ஆகும், 11 ஆலே ஆகும், 13 ஆலே ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்பெஷல் நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக போட்டுருக்கலாம். அப்போ அந்த கொஸ்டின் என்னன்னா 7 ஆலையும் 11 ஆலையும் 13 ஆலையும் டிவிசிபிள் ஆகிற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ 1001 அப்படின்ற நம்பர் இது 3 ஆலே ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 6006 அப்படின்றது கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் டேரெக்டாக ஒரு 5 செகண்டில் டக்குன்னு போட்டுட்டு அடுத்த சம்முக்கு போயிடலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், டிவிசிபிலிட்டி ரூல் போட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுக்கா. இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ 1001 இந்த 4 நம்பரை நான் 6 நம்பராக பிரிக்கணும். அப்போ 6 நம்பர்னா எப்படி 3 3 பிரிச்சோம்னா இங்கே 1 0 0 1 இதுதான் நம்மகிட்ட இருக்குது. அப்போ முன்னாடி ஒரு 2 0 போட்டுக்கோமா. சரி ஓகே. இந்த நம்பருக்கு 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் 0. டிஃப்ரென்ஸ் 0 வந்தாலுமே எந்த டிஃப்ரென்ஸ் 0 வந்தாலும் 7 ஆலே ஆகும், 11 ஆலே ஆகும், 13 ஆலே ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ டிஃப்ரென்ஸ் 0 வந்தாலும் 7 ஆலே ஆகும், 11 ஆலே ஆகும், 13 ஆலே ஆகும் அப்படின்றது தான் கான்செப்ட். இது ஒரு ஸ்பெஷல் நம்பர் தான். அப்போ நம்ம டிவிசிபிலிட்டி ரூலில் பார்க்க வேண்டிய எல்லாருமே பார்த்தாச்சா, நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். 1 2 பார்த்தா 3 4 5 6 7 8 10 11 12 பார்த்தாச்சு, 13 பார்த்தாச்சு. ஸோ இதுதான் ஒரு 15 டிவிசிபிலிட்டி ரூல் கேட்டாங்கன்னா 5 ஆலே ஆகணும், 3 ஆலே ஆகணும். ஸோ 15 பிரித்தோம்னா என்ன வரும், 15 பிரித்து பார்த்தோம்னா 3 5 வருமா. அப்போ 3 ஆலே ஆகணும், 5 ஆலே ஆகணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இதுதான் டிவிசிபிலிட்டி ரூலுக்கான கான்செப்ட்ஸ். மொத்தமாக ஓரளவுக்கு ஒரு 13 நம்பர் கிட்ட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி எந்த சம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா சம்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, டிவிசிபிலிட்டி ரூலில் ஃபஸ்ட்டு சம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பரு, 106974 அப்படின்ற நம்பர் டிவிசிபிள் பை விச் 1 டிஜிட் நம்பர். இப்போ நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில்
இந்த எந்த நம்பரில் டிவிசபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 4 இருக்கா, எல்லாம் 3 இருக்குது 4 இருக்குது. இப்போ நான் லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்குறேன். இது வந்து 4 ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா எனக்கு 4 ஆல் டிவிசபிலிட்டி ரூலில் வந்துருமா? இப்போ 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? எனக்கு ரிமைண்டர் வரும். இப்போ 1 டைம்ஸு இங்கே வரப்போ 8 டைம்ஸ் 32 வரும், ரிமைண்டர் வருது. அப்போ ரிமைண்டர் வந்தாலே அது டிவிசபிள் ஆகாதுங்கிறது. அப்போ 4 ஆல் டிவிசபிள் ஆகாதுன்னா இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது, எலிமினேட்டா. அப்போ இந்த ஏ ஆப்ஷன் வராது, சி ஆப்ஷனும் வராது. அப்போ நம்மளுக்கு ஒன்று பிஆர் இருக்கும், இல்லை டிஆர் இருக்கும். இப்போ நான் செக் பண்ண வேண்டியது 2 3 எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ 7ஆல் மட்டும் டிவிசபிள் ஆகுதா இல்லையா நான் பார்த்தா போதும். 7ஆல் ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன் டி, 7ஆல் ஆகலை அப்படின்னா ஆப்ஷன் பி. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் 2ஓ இல்லை 3ஓ பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ஓகே, இப்போ 7ஆல் பார்க்கணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ 106 974 3 3 பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுட்டோம் அப்படின்னா 907 மைனஸ் 106. இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8, இங்கே 6, இங்கே 8 வருமா? இப்போ இது 7ஆல் டிவிசபிள் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் 7, திருப்பி 1 போச்சுன்னா 2 டைம்ஸு, இப்போ 2. ஆமாம் ஆகுது. இது வந்து டிவிசபிள் ஆகுது. ரிமைண்டர் 0 வந்துருச்சு எனக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் எனக்கான ஆன்சர். அப்போ 2ஆலே ஆகும், 3ஆலே ஆகும், 7ஆலே ஆகும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஏன்னா இந்த நம்பர் 7ஆல் டிவிசபிள் ஆகும். இப்போ 8 6 8 அப்படின்றது நீங்கள் 7ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 டைம் 7 வரும், ரிமைனிங் 1 போகிறப்ப 2 டைம்ஸ் 14 வரும், திருப்பி ரிமைனிங் 2 போகிறப்ப 7 4s are 28 வரும். ஸோ 124 அப்படின்றது இதோட கோஷன்ட்டு, இதோட ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0. அப்போ இந்த நம்பர் 2ஆலே ஆகும், 3ஆலே ஆகும், 7ஆலே ஆகும் அப்படின்றத சொல்லியாச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இஃப் அ நம்பர் இஸ் டிவிசபிள் பை போத் 11 and 13 இட் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு நம்பர் 11ஆலையும் டிவிசபிள் ஆச்சு, 13ஆலையும் டிவிசபிள் ஆச்சுன்னா அது எதால் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 42ஆல் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. 42க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இதால் ஆகாது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆகுமா? அதாவது 24ஆல் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. இது டிஃப்ரென்ஸ் 2ஆல் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. அப்போ டிவிசபிள் பை 11 into 13 ஆப்ஷன் டி தான். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அதுக்கு தான் அந்த முன்னாடி டிவிசபிலிட்டி ரூலாக தான் சொல்கிறப்ப சொன்னேன். இது ரெண்டுமே என்ன நம்பரு? கோப்ரைம் நம்பர். அதாவது ரெண்டுக்கான ஹெச்சிசிஎஃப் என்னது? 1. அந்த 11க்கும் 13க்கான ஹெச்சிசிஎஃப் 1. அதனால ஒரு நம்பர் 11ஆலே ஆச்சு 13ஆலே ஆச்சுன்னா 11 into 13 ரெண்டுலையுமே ஆகும் அப்படின்றது தான். அப்போ ஹெச்சிசிஎஃப் 1 அப்படின்றனால இது போக ரெண்டுமே என்னது? பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்னு வரப்போ நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். ரெண்டுமே பிரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இப்போ 7ஆலே ஆகும் 11ஆலே ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக 77ஆல் ஆகும். 7 into 11 அப்படின்றது பிரைம் நம்பர்ன்றப்ப நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. ஹெச்சிஎஃப் கூட பார்த்தாலும் அதே தான் வரும். ஸோ இது ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பிரைம் நம்பர் ரெண்டுமே பிரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக போட்டுடலாம். ஆமாம் ஆகும் அப்படின்றது. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிவிசிபிள் பை 4? 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? லாஸ்ட் 2 டிஜிட்டா? அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் இது ரெண்டும் 2ஆல் ஆகுமா அப்படின்னு கேட்டு, இது 4ஆல் ஆகுமா அப்படின்னா 2s are 1, இது ஆகாது. இந்த நம்பர் 4ஆல் ஆகுமா? 1, ஆமாம் இது ஆகும். அப்போ 92 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டோம்னா 2 டைம்ஸ் 3 23 into 4 தான் 92. ரிமைண்டர் 0. ஸோ வந்து இது ஆப்ஷன் இதுதான் டிவிசபிள் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ 2 அப்படின்றது தான். மற்ற செக் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை, நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் அதே தான் வரும். டிவைட் பை 4 போட்டிங்கன்னா இங்கே என்ன டிவிசபிள் ஆகாது. ஸோ இதையும் டிவைட் பை 4 போட்டிங்கன்னா வராது. ஸோ நம்மளுக்கான ஆப்ஷன் ஏ தான். ஸோ டிவிசபிலிட்டி ரூலில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்க நம்ம எந்த நம்பரையுமே பார்க்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் வேணாலும் இருக்கணும், ஆனால் லாஸ்ட் 2 டிஜிட் நமக்கு டிவிசபிள் ஆச்சுனாலே போதும், 4ஆல் டிவிசபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்து ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் should replace ப்ளீ இந்த 70. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு 7 டிஜிட் நம்பர் இருக்குது. அதில் இங்கே பி அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கா? இந்த நம்பர் 4ஆல் டிவிசபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ 4ஆல் டிவிசபிலிட்டி ரூல் என்னது? P4 டிவைடட் பை 4. அப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரணும், அந்த நம்பர் வந்து எனக்கு 4ஆல் டிவிசபிள் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுவும் போக என்னது? லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நம்ம ஆப்ஷன் 1 2 0 1 2 3 போட்டு பார்க்காம ஆப்ஷன்லேருந்து போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ சின்ன நம்பர் இருக்க பெரிய நம்பரை கூட எடுத்து போட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு 9 எடுத்து போட்டோம்னா 94 டிவைடட் பை 4 போட்டோம்னா டிவிசபிள் ஆகுமா? ஆகாது. அப்போ அடுத்து என்னது? 8 போட்டிங்கன்னா 8 4 டிவைடட் பை 4 போட்டோம்னா ஆகுமா? ஆமாம் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி 8 அப்படின்றது ஆன்சர். உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம். இப்போ 2 போட்டாலும் எனக்கு ஆகுமே. 24 டிவைடட் பை 4 எனக்கு டிவிசபிள் ஆகுது. 0 போட்டாலும் டிவிசபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க? பிஆல் மாற்றக்கூடிய மிகப்பெரிய எண்.
அப்போ மிகப்பெரிய எண் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு 9ஆல் ஆகாது. இது ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற 8 அப்படின்றது தான் மிகப்பெரிய எண். அப்போ 8 84. இந்த பியோட வேல்யூ 8ஆக இருந்தால் தான் 84 / 4 போடுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வருது, டிவிசபிள் ஆகுது. அப்போ தான் வந்து நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்னு வரும். நீங்கள் வந்து 2லேயே வரும், 0லேயே வரும். ஆனால் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட். ஒருவேளை ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? 0. அப்போ ஒருவேளை ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 0. ஏன்னா 0 4 / 4 போட்டிங்கன்னா என்ன வருது? கம்ப்ளீட்டாக டிவிசபிள் ஆகுது இல்லை? அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா 0, லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா 8. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்து அதே தான், சேம் மாடல் தான். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 70 வாட் இஸ் ஸ்மாலஸ்ட் பாசிபிள். ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்து பார்க்குறப்ப சின்ன நம்பர்லேருந்து எடுத்து போட்டுருக்கலாம். இப்போ இங்கே வந்து 6, இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, இங்கே 2 / 8, 8ஆல் டிவிசபிள் ஆகணும். 8ஆல் டிவிசபிள்னா நம்ம என்ன சொன்னோம்? லாஸ்ட்டு 3 டிஜிட், லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் என்னது? 8ஆல் டிவிசபிள் ஆகும். அதுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் 8ஆல் டிவிசபிள் ஆகும் அப்படின்னு முடிச்சிடலாம். இப்போ 7, இங்கே ஏதோ ஒரு நம்பர். இப்போ ஸ்மாலஸ்ட்னு கேட்டாங்களா? அப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்? 1 எடுத்து போட்டு பார்க்குறேன். 1 போட்டேன்னா எனக்கு என்ன வருது? அடிச்சு கொடுத்தேன்னா 56 வரும். 7 8 7 56. ரிமைனிங் என்ன இருக்கும்? 4 இருக்குமா? 4 இருக்கு, 5 இருக்குமா? அப்போ 52 அப்படின்றது வருமா? வராது. அப்போ 1 வராது. புரிஞ்சா என்ன சொல்கிறேன்னு? ஒருவேளை 612 / 8 போட்டேன்னா இங்கே 7 8 56 வரும், ரிமைனிங் 5 வரும். இங்கே 52ன்றது 8ஆல் ஆகாது, அதனால இந்த 1 வராது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ 2 போட்டு பார்க்கலாமா? இப்போ 2 போட்டு பார்த்தேன்னா அதே தான், 7 8 56. 56ல் மீதி எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. அப்போ 6 2 62 வருமானா? 62 வராது. அப்போ இங்கே 2 வராது. வேற என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 போட்டுக்கலாம். 3 2 / 8. அப்போனா இங்கே என்ன வரும்? அதே தான், 56. ரிமைனிங் என்ன இருக்குது? 4 3 7. அப்போ 72 அப்படின்றது 8ஆல் ஆகுமானா? ஆமாம் ஆகும். 8 9 72. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3 அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர். அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருந்தால் இது 8ஆல் டிவிசபிள் ஆகும்னா 3ன்ற நம்பர் இருந்தால் தான் 8ஆல் டிவிசபிள் ஆகும். ஏன் அப்படிங்கிறாங்கன்னா ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்கனால நம்ம சின்ன நம்பர்லேருந்து பார்க்குறோம். இப்போ வந்து 6 3 2 / 8 போட்டிங்க அப்படின்னா இங்கே 7 7 8 56. அப்போ 56ன்னு பார்க்குறப்ப ரிமைனிங் எவ்வளோ வரும்? 7 இருக்குமா? அப்போ 7 9. அப்போ 79 அப்படின்றது கோஷன்ட்டு. ரிமைண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 0. அப்போ 8 × 79 தான் 632 அப்படின்றது. ஸோ இதுதான் கான்செப்ட். 7க்கு இதுதான் இதுக்கான டிவிசபிலிட்டி ரூல் போட்டால். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்குற கொஸ்டின் தான். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து which of the following is divisible by 9? 9ஆல் டிவிசபிள் ஆகிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அந்த கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. 3ஆலையும் 9ஆலையும் எப்படி டிவிசபிள் ஆகும்னு பார்த்தோம்ல. அப்போ இதுக்கு நம்ம எல்லாத்தையும் கூட்டுனீங்க அப்படின்னா இதில் இன்னொன்று இருக்குது. இது இப்போ இதில் இந்த ஆப்ஷன் சொல்கிறப்ப நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 9ஆல் டிவிசபிள் அப்படின்னு பார்க்குறப்ப 9 வர எல்லாத்தையுமே நீங்கள் கழிச்சு விட்டுடலாம். நான் ஆப்ஷனில் பாருங்கள். இப்போ 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9, அதை கழிச்சு விடுங்க. இதையும் கூட்டினா 9. அப்போ ரிமைனிங் என்னது? 2. ஸோ நம்மளுக்கு என்னது? 2ன்றது 9ஆல் ஆகுமானா? ஆகாது. அப்போ இந்த ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த 9 வந்தப்போ நீங்கள் 9 18ன்னு கூட்டிகிட்டுலாம் இருக்க வேணாம். 9 வந்தால் அப்படியே கழிச்சு விட்டுடலாம் டேரெக்டாக. இப்போ இங்கே இது 9ஆ? ஆமாம், இது 9. அப்போ இந்த ஆப்ஷன் தான் வருது. அப்போ 0 வந்துருச்சா? அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். இப்போ 6 + 6 12, 12 + 3 15, 15 + 2 17, 17 + 1 18. 18 அப்படின்றது 9ஆல் டிவிசபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி அப்படின்றது தான். சி பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா சும்மா கேல்குலேஷனை ஈஸியாக பண்ணுறதுக்கு தான். இப்போ 4 3 9 இது அப்படியே விட்டுருங்க. இது கேட்டால் 13, 1 + 3 4. ஸோ இது வந்து ஆகுமானா? ஆகாது. இங்கே அதே மாதிரி தான். நான் 10 15 17 19. இப்போ 19 வந்து 9ஆல் ஆகுமானா? ஆகாது. அப்போ இது வந்து இந்த நம்பரும் ஆகாது. அப்போ நம்மளுக்கு 1 3 1 2 3 6 6 இந்த நம்பர் 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 9ஆல் 6 + 6 12 15 17 18 18 அப்படின்றது ஆகும். இல்லை 8 + 1 9 அப்படின்றது ஆகும். அப்படியே நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அப்படி போட்டாலும் அதே தான் வரும். ஓகே, இப்போ 4 டிஜிட் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் இந்த ஓகே. இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா x 6 7 y, அதாவது எக்ஸ் ஒய்னு ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் எக்ஸாக்டாக டிவிசபிள் 9ஆல் டிவிசபிள் ஆகுனா எனக்கு எக்ஸ் ஒய்க்கான லீஸ்ட் வேல்யூ கம்மியான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் அதே சொல்கிற மாதிரி தான். இப்போ இதை கூட்டினா என்ன வரும்? எனக்கு 13. அப்போ 13 +
எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த நம்பரை வந்து எனக்கு 9ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா இது ரெண்டுக்கும் என்ன நம்பராக இருக்கணும்? இது ரெண்டு நம்பரும் என்ன நம்பராக இருந்தால் எனக்கு 9ஆல் டிவிசிபிள் ஆகும்? இப்போ 13ஓட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 9ஆல் டிவிசிபிள் ஆகும்? 9 அடுத்த நம்பர் வரும். இப்போ 13 + 5 அப்படின்னு போட்டால் எனக்கு என்ன வரும்? 18ன்னு வரும். அப்போ இந்த 18 அப்படின்றது தான் எனக்கு 9ஆல் டிவிசிபிள் ஆகுமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றது 5. ஆப்ஷன் சி. அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பேசிக் கான்செப்ட். நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றது நம்மளுக்கான ஆன்சர் லீஸ்ட் வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றது 5. அப்போ இதை கூட்டிங்கன்னா 13 கூட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 9ஆல் டிவிசிபிள் ஆகும்? 13ஓட 5 கூட்டினா தான் எனக்கு 9ஆல் டிவிசிபிள் வரும். அப்போ தான் எனக்கு 18 வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றது 5. அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஒய் இஸ் டிவிசிபிள் பை ப்ரைம் நம்பர் 11. ஒய் இஸ் அ டிஜிட். இது 11 சொல்லிட்டாங்க. 11ஓட டிவிசிபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ 4 8 3 ஒய் 7 1 8. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பர் விட்டு ஆட் பண்ணுவோம். இது ஆட் பண்ண என்ன வருது? 4 + 7 7 14 14 + 8 22 22. இதுக்கும் எதுக்கான டிஃபரன்ஸு? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 9 + ஒய். இதுக்கான டிஃபரன்ஸ் எனக்கு என்ன இருக்குது? 0வாக இருக்கணும், இல்லை 11ஆக இருக்கணும், இல்லை 22வாக இருக்கணும். அந்த மாதிரி போகும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒன்று 11ஆக இருக்கணும், இல்லாட்டி 0வாக இருக்கணுமா? இப்போ இங்கே நான் ஒய்க்கு என்ன நம்பர் போட்டேன் அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் எனக்கு 11 வரும். இப்போ நான் ஒய்க்கு 2 அப்படின்னு போட்டேன்னா என்ன வரும்? 11 ஆயிருமா? அப்போ 22 - 11 போட்டோம்னா என்னது? 11 வந்துருச்சா? அப்போ 22 - 11 அப்படின்னா எனக்கு 11 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ 11 அப்படின்றது 11 டிவிசிபிலிட்டி தான். அப்போ ஒய்க்கு என்ன வேல்யூ போடணும்? ஆப்ஷன் டி 2. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுன்னா இதெல்லாம் ஈஸியாக போடலாம். எஸ்எஸ்சிலையும் சரி ஆர்ஆர்பிலையும் சரி ரொம்ப முக்கியமாக கேட்குறது டிவிசிபிலிட்டி ரூல். நம்பர் சிஸ்டத்தில் கேட்பாங்க. அப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சா? 22க்கும் இங்கே 9ஓட ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ண இங்கே வந்து என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து ஒய் அப்படின்னு சிங்கிள் டிஜிட் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். சிங்கிள் டிஜிட் பார்க்க 2 பார்க்குறப்ப 11 வந்துருமா? அப்போ 22க்கும் 11க்கான டிஃபரன்ஸு 11 தான். அப்போ அந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 11 வந்துருச்சுனாலே நம்மளுக்கு அந்த நம்பர் 11ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கான மினிமம் வேல்யூ ஒய் அப்படின்னு, ஒய்யோட வேல்யூ 2 அப்படின்றது தான் ஆப்ஷன் டி அப்படின்றது. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் 15 15ஆல் டிவிசிபிள் ஆகிறது என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ 15ஆல் டிவிசிபிள் ஆகிறது டிவிசிபிலிட்டி ரூல் என்ன சொன்னால் 3ஆலே ஆகணும் 5ஆலே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ லாஸ்ட் நம்பர் எல்லாத்துலேயுமே 5 இருக்குது. அப்போ எல்லா நம்பருமே 5ஆல் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ 3ஆல் ஆகுதுன்னு செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கூட்டி எல்லா நம்பரையும் கூட்டி அதோட கூட்டல் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ இங்கே கூட்டினா என்ன வரும்? 10 18 22 23 29 29 3ஆல் ஆகாது. அப்போ இந்த நம்பர் கிடையாது. ஓகே, இது பார்த்தோம்னா என்ன வருது? 9 விட்டுருங்க. 5 7 9 இதையும் விட்டுருங்க. அப்போ 7 இதுவும் ஆகாது. 9 விட்டுருங்க. இப்போ என்ன வருது? 7 8 அப்போ இதுவும் ஆகாது. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பராக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் 9 9 அப்போ இதுதான் வந்துச்சு. ஓகேவா? 9 வந்தால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். 9 வந்தால் நீங்கள் திருப்பி ஆட் பண்ணணுங்க அவசியம் இல்லை. 9 வந்தால் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்க நம்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தாலும் அதான் வரும். 5 + 4 9 9 + 9 18. அப்போ 18 அப்படின்றது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த நம்பர் 3ஆலே ஆகும், 5ஆலே ஆகும். அப்போ கண்டிப்பாக 15ஆலே ஆகும். ஏன் அப்படின்னா 3 5 அப்படி ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்ஸ் தான். அதனால் HCF 1 தான். அப்போ வந்து 3ஆலே ஆச்சு 5ஆலே ஆச்சுன்னா கண்டிப்பாக 15ஆல் ஆகும். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எ 6 டிஜிட் நம்பர். ஓகே, இப்போ பார்த்தீங்களா மொதல் வந்து 1 கொடுத்துருந்தாங்க. பி என்ற ஒரு இது மட்டும் இருந்துச்சு. இந்த இடத்துல 2 இடத்துல வேக்கண்ட்டாக இருக்குது. பிஇ கியூ ரெண்டுமே டிவிசிபிள் பை 24 அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ. அப்போ பிக்கும் கியூக்கும் ஆன கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட வேல்யூ பாருங்கள். இப்போ 1 1 பி 9 கியூ 4. அப்போ 24 அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இது பார்த்து தான் வச்சுருக்கோம். இதோட டிவிசிபிலிட்டி ரூலில் 8ஆலே ஆச்சு 3ஆலே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 24ஆலே ஆகும். இதை நீங்கள் 6 நாளோ இல்லை 12 2 எடுக்கக்கூடாது. ஏன்னா அதோட HCF வந்து 1 கிடையாது. 8க்கும் 3க்கான HCF மட்டும்தான் 1. ஓகேவா? இப்போ லாஸ்ட் எடுத்துக்குவோம். 9 Q
4 டிவைடட் பை 8. அப்போ இந்த Q இந்த இடத்துல என்ன நம்பர் வந்தால் அது 8ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நான் வந்து கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் பின்னாடி இருந்தே வரேன். இப்போ 9 போட்டால் என்ன ஆகும்? 1 வராது. அப்போ 8 போட்டோம்னா என்ன ஆகும்? 1 டைம்ஸ். அப்போ இங்கே போச்சுன்னா இங்கே ரிமைனிங் 1 16 பார்க்குறப்ப 2 24. ஓகே, அப்போ Qவோட வேல்யூ 8 அப்படின்றது தெரிஞ்சா. சரி, நான் ஏன் மேலே முன்னாடி இருந்து போனால் பின்னாடி இருந்து போகிறேன் அப்படின்னா, இங்கே கேட்டிருக்கதே என்னது? கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ தான். ஒருவேளை லோயஸ்ட் ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் 0லேருந்து வந்திருப்பேன். இங்கே வந்து நான் கிரேட்டஸ்ட் அப்படின்னு கேட்டனால நான் பின்னாடி இருந்து போகிறேன். 9ஆல் ஆகாது. அப்போ 8ஆலே எனக்கு ஆயிடுச்சு. அப்போ Qவோட வேல்யூ 8. இப்போ இங்கே Qவோட வேல்யூ 8. இப்போ நம்மளுக்கு Pயோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ கூட்டினா நம்மளுக்கு என்ன வரணும்? 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்ல. அப்போ இங்கே என்னது? 11, இங்கே P அது தெரியாது, 9 8 4. இப்போ இதை கூட்டினா என்ன வரும்? 10 18 10 18 19 23. 23ஓட P ஏதோ ஒரு நம்பரை கூட்டினோம்னா எனக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ 23ஓட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகும்? ஓகே, 23ஓட எனக்கு ஒரு நம்பர் 1 கூட்டினோம்னா எனக்கு 24ன்னு வரும். அது கண்டிப்பாக டிவிசிபிள் ஆயிரும். அப்போ இதை போட்டுடலாமான்னு கேட்டால் இதை போடக்கூடாது. 1 கிடையாது. ஏன் 1 கிடையாது அப்படின்னா, இங்கே கேட்டிருக்கிறது என்னது? கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ. இப்போ நீங்கள் 3 போட்டிங்கன்னு வைங்களேன், 4 போட்டோம்னா என்ன வரும்? 27 வருமா? அப்போ 4 போட்டாலும் வரும். ஆனால் என்னது? 4 போட்டிங்கன்னா 27 வரும். அதுவும் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போ 7 போட்டோம்னா என்ன வரும்? 30 வருமா? அப்போ 7 போட்டாலும் டிவிசிபிள் ஆகும். அப்போ 7க்கு அடுத்து எந்த நம்பர் போகணும்? 10 வந்துடும். ஸோ 10 போட்டிங்கன்னா 33 வரும். ஆனால் 10 அப்படின்றது 2 டிஜிட் ஆயிடுது. அப்போ இங்கே ஒய் அப்படின்றப்ப P அப்படின்றப்ப ஒரு நம்பர் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கே 2 டிஜிட் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ Q 8, Q வந்து 8, P வந்து 7 அப்படின்னா P இன்ட்டு Q 8 7s are 56. ஆப்ஷன் C தான் 56 இதுக்கான ஆன்சர். ஏன் அப்படின்றது ஸோ உங்களுக்கு அதான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்டது கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ. அவங்க ஸ்மாலஸ்ட் இல்லை லீஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம முன்னாடி 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க கேட்டது கிரேட்டஸ்ட் பாசிபிள். இந்த கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ இதுதான் முக்கியம். இப்போ நான் ஏன் இங்கே 1 எடுக்கலை, 4 எடுக்கலை, 7 எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, 7 அப்படின்றத இருக்கிறதுல ஹையஸ்ட் சிங்கிள் டிஜிட். எப்பயுமே இந்த PQன்னு வரப்ப சிங்கிள் டிஜிட் தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ 10 போட்டாலும் வரும். ஆனால் 10ன்றப்ப அது 2 டிஜிட் ஆயிடுது. அப்போ அதை எடுக்கக்கூடாது. அப்போ ஹையஸ்ட் சிங்கிள் டிஜிட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு 7 தான். 1 போட்டாலும் வரும், 4 போட்டாலும் வரும், 7 போட்டாலும் வரும். ஆனால் 1 4 சின்னது, 7 அப்படின்றத எனக்கு கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ. ஸோ ஓகே, இதான் இதுக்கான ஆப்ஷன் C 56. ஓகே, அடுத்த கொஸ்டின். 8 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் டோட்டல் பாசிபிள். ஓகேவா? இப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ இது எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க? 6xy இது வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா எக்ஸு ஒய்க்கான என்னெல்லாம் வேல்யூஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே லீஸ்ட் வேல்யூ எப்பயுமே நம்ம என்ன எடுப்போம்? 0 0. ஸோ நம்மளுக்கு தெரியும் லீஸ்ட் வேல்யூ 0 0 தான். இந்த 600 அப்படின்ற நம்பரை 8ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆகும். எப்படி? இப்போ 600 டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் 56 4 அப்படின்னு பார்க்குறப்ப 75. அப்போ 75 8s are 600. அப்போ இந்த 600 அப்படின்ற நம்பர் என்னது? 8ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் 8ஆல் டிவிசிபிள் என்னது? 608. அப்போ அடுத்த நம்பர் 616. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா? இந்த சீரீஸை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 8 இருக்கா, இந்த லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? 8ஆல் டிவிசிபிள் ஆகுறது. 8 16 24 32 40 48 56 64 80 88 96 வரைக்கும் போகும். ஓகேவா? 96க்கு அப்புறம் 104 அப்படின்னு வருமா? 104 அப்படின்றது என்னது? 3 டிஜிட் ஆயிடுது. நம்மளுக்கு இங்கே 2 டோட்டல் பேர்ஸ் 2 தானே இருக்குது. எக்ஸு ஒய் 2 தான் இருக்குது. அப்போ அந்த 2 நம்பரை பார்க்குறப்ப 96 வரைக்கும் வருமா? அப்போ 96 அப்படின்னு வர்றப்ப 8 × 12 8 12s are தான் என்னது? 96. அப்போ இந்த மாதிரி 8லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இருக்கா? 12 பேர்ஸ் இருக்கும். 0 8 0 1 6 2 4ன்னு சொல்லிட்டு இங்கே 12 பேர் வரும். இங்கே ஒரு பேர் 0 0 அப்படின்றது ஒரு பேர் தான். அப்போ மொத்தம் கூட்டினோம்னா 12 + 1 13. நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 13 பேர். அப்போ எக்ஸு ஒய்க்கான பாசிபிள் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 13 பேர். ஸோ இதுதான் வந்து பேசிக் லாஜிக்கல் கான்செப்ட். இதுதான்
ஸோ 0 8 இந்த கான்செப்ட் புரிஞ்சுல, 8ன்னு சொல்லியாச்சு, டிவிசபிலிட்டி ரூல் 8ன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்மளுக்கு இங்கே லக்கிலி என்னது 00 அப்படின்றது 600 அப்படின்றதே 8 ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ 0 8 இங்கே 16 24 32 96 வரைக்குமே எனக்கு என்னது டிவிசபிலிட்டி ரூல் வந்துடும். ஸோ 96க்கு அப்புறம் நம்மளுக்கு 3 டிஜிட் ஆயிடும். அதனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ XY அப்படின்றதான் கேட்குறாங்க. அப்போ இங்கே 0 8 1 6 2 4 3 2 இப்படி போட்டோம்னா 6 96 வரைக்கும் எனக்கு 8 ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ எக்ஸுக்கு கிரேட்டர் பாசிபிள் வேல்யூ, டோட்டல் பாசிபிள் வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 13 வேல்யூஸ். அப்போ 12 2 0 வந்து 13 வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் விச் இஸ் டிவிசிபிள் பை 12. 12 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டிவிசிபிலிட்டி ரூல் என்னது 4ஆலே ஆகணும் 3ஆலே ஆகணும். 4ஆலே ஆகணும்னா ஆமாம் லாஸ்ட் 16 இருக்கு. அப்போ கண்டிப்பாக 4 ஆகணும். 3ஆல் ஆகணும்னா இப்போ இங்கே 9 எடுத்து விட்ருவோம். 9 எடுத்து விட்ருவோம். இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 1 இருக்குது 7. அப்போ 7ஓட எதை கூட்டினா எனக்கு 3 ஆல் டிவிசிபிள் ஆகணும்? 7ஓட 2 கூட்டினா ஆகுமா? அப்போ ஆப்ஷன் சி 2 ஆகணும். ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் பேசிக்கான இந்த இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட், அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கான்செப்ட். ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நம்பர் சிஸ்டத்தில் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வருது. எல்லா எஸ்எஸ்சிலையும் சரி RRBலையும் சரி அதுலேயும் வருது. ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் இந்த டிவிசிபிலிட்டி ரூலில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.